ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு க்யூட்டான ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா இட்லியும் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி செஞ்சால் சிக்கன் குழம்பு, அப்புறமா சாம்பார் சட்னி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் அந்த மினி இட்லி அப்படின்னு வந்ததுனாலே பார்த்தீங்கன்னா மினி இட்லி சாம்பார் அப்படி தான் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம மினி இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு அருமையான ஒரு மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு தண்ணி சிக்கன் குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் மினி இட்லி செஞ்சு இது போல் சிக்கன் குழம்பு நிறைய ஊற்றி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 போல் வரமிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், அதே போல் சீரகமும் 3/4 ஸ்பூன், அதே போல் கசகசாவும் சேர்த்துக்கோங்க, அதே அளவு 3/4 ஸ்பூன். அடுத்து 4 ஏலக்காய், அதே போல் 4 கிராம்பு, இந்த போல் 4 துண்டு பட்டை, கூடவே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிற வேண்டியது தான். நல்லா அந்த மணம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வறுத்தரலாம். மசாலா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். அது கூட ஒரு 10-15-20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருவோம். கூடவே 2 தக்காளி சேர்த்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சாஃப்டாக தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். தனியாக அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும். இந்த சூடோட சட்டியில் வச்சிட்டோன்னா ஆறாது இல்லையா, அதனால தான் தனியாக போட்டேன். அடுத்து தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், சேர்த்து வதக்கி விட்ருவோம். வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை. நம்ம முன்னாடியே மசாலா வதக்குறப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சும்மா வதக்கி விட்டால் போதும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. நல்லா தண்ணி விட்டு வேகுது. இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். மூடி வச்சுருவோம். வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துருவோம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்ருவோம். தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா குழம்புக்கு உப்பு தேவையாக இருக்கிறத பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பு தாளிச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். நான் வந்து க்யூட்டாக இட்லி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த க்யூட்டாக ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மினி இட்லி பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் பெரிய 10 லிட்டர் குக்கரில் வைக்கிற அளவுக்கு கூட பெரிய ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் இந்த மினி இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயம் அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம நிறைய 25-30 அப்படின்னு ஊற்றுறக்குள்ளேயே நமக்கு டயர்ட் ஆயிடுது. அதனால பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, இதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எடுத்து பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இத்தினூண்டு இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, இத்தினூண்டு. நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறது கூட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வைப்போம். அந்த சைஸில் குட்டி உண்டதான் இங்கே வருங்க. கரெக்ட். இந்த இவ்வளவோ சைஸு கைக்குள்ளே அடங்கிறதும் அந்த அளவுக்கு இட்லி பாத்திரம் இது. இவ்வளோதான் நம்ம கை அகலந்தான் பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சா பிடிச்சிடலாம். அவ்வளோதான் இட்லி பாத்திரம். இன்னும் நார்மல் இட்லி விட ரொம்ப குட்டியாக ரொம்ப மினி இட்லி போல் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இட்லி பாத்திரமாக இருக்குமோ ஒரு வேளை. நான் தான் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டணும். மைக்ரோ மினி இட்லியாம்மா கேட்டுக்கோங்க.
இதுலேயும் 3 தட்டு இருக்குது இந்த இட்லியில். இதில் நான் எப்படி துணி போட்டு அவிக்கிறது இந்த இட்லியை? இதில் ஓட்டை வேற கொடுத்துருக்காங்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் என்ன பண்ணுறது, துணி போட வேண்டாம், நம்ம இலை இருக்குது குட்டி குட்டியாக இலையை சும்மா திம்பிட்டு பிடி தண்டி இலையை பிச்சு இதில் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம இட்லியை ஊற்றுறோம், இப்போ சாப்பிட்றோம். இப்போ இதை போய் முதல்ல நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். கழுவிட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு மசாலா வறுத்தரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகே, நமக்கு சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் இதோட. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இலையை இப்படியா வெட்டி போடுறேன்னு சொன்னேன். நம்ம வீட்டு பிள்ளைங்க ரவுண்டாக போட்டால் தான் இட்லி நல்லா வரும்னு சொல்லிட்டு இப்போ ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கே தெரில. நான் ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஐயோ, எப்படி பண்ணாலும் இப்படி தான் வந்துச்சு. இதில் வைக்க முடியுதப்பா. ஓ சூப்பர், கரெக்டாக இருக்குதுப்பா. அது இங்கே ஓட்டை இருக்குது, இந்த அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு வருது, வேறு வழி இல்லை. சரி, இதுக்கு துணியை நான் எங்கே போய் தேடுறது? அதனால தான் அது குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தட்டுலையும் போட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். முதல்ல தண்ணியை வந்து கொதிக்க வைப்போம். நம்ம எப்பயுமே பண்ணுற வேலை தான்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் புதுசில்லை. குட்டி அடுப்பில் வைப்போம், குட்டி அடுப்பில் தண்ணி இருக்கட்டும். காமெடியாக இருக்குதாம்மா இவங்களுக்கு, கேட்டுக்குங்க. இப்போ எப்படி இருந்தால் எண்ணெய் தடவணும், எப்படி இருந்தாலும் எண்ணெய் தடவணும் தெரியுமா? ஏய் சாசா, ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க? இந்த சாசாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு ரோட்லேயே போய் சுற்றணும். அவ்வளோதான், எண்ணெயும் தடவி வச்சுருவோம். எதுக்கு வம்பு நமக்கு? ஒரு வேளை புது இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இல்லையா, அதனால் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குதுல்ல குட்டியா. இதெல்லாமா நீ வீடியோவில் கட்டிகிட்ருக்க? என்னை காமெடி பீஸு நினச்சிட போகிறாங்கடா. என்ன இந்த அக்காவுக்கு வேறு வேலை இல்லையே, இந்த இது பொழுது போக்கி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்க போகிறாங்க. சரி சாரிப்பா, நினச்சிக்க போகிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பேசுகிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது, சாரி. ஐயோ, தண்ணி வேறு கோச்சிடுச்சு. நிறைய வந்துருச்சு. மினி இட்லினா குட்டியாக தானே இருக்கும். எம்பட ஐயோ, எனக்கு இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, தெரிச்சு. ஒருவேளை கீழே வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்படி போட்டாலே இருந்தா எப்படி எப்படி இங்கே பாரு, உன் பிள்ளையோட அறிவை பாரு, இங்கே பாரு. ஒன்றும் இல்லை, இங்கே வைங்க வைங்க. ஐயோ கடவுளே, ஒரு இட்லி சட்டியை வச்சம்மா, சுட்டம்மா, திட்டம்மா, திட்டாம. மினி இட்லிக்கு எவனாச்சும் ஆசைப்படுவீங்க இனிமேல் வாங்க. நீ தானே சுடுற, நாங்களா சுடுறோம். அது கறி குழம்புல மினி இட்லி ஊற்றி திங்கணுமா? யாருமே ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. சாம்பார் தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. மினி இட்லி இனிப்பு சாம்பார் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. இதுன்னு இனிப்பு கறி குழம்பா? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சிரிச்சு வயிறு வலி வந்துருச்சான். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவளை கூப்பிட்டு இதை வைக்க சொன்னாங்க. நீ இட்லி கூட இரு வச்சிடறேன். இப்போ எது வேணா வைக்கலாம் தானே அம்மா? இது க்யூட்டாக இருக்குமா, ரீல்ஸ் போடலாமா? அதான் க்யூட் மினி இட்லி. வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஐயோ, எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, அல்லையில பிடிச்சிக்கிச்சு, அந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சு எனக்கு சிரிச்ச உடனே. இனி அது சரியாகல, வலிக்குது. ஐயோ, அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இட்லி என்னாச்சுன்னு பார்ப்போம். வெந்துருச்சு, நான் இப்போ தான் குத்தி பார்த்தேன், வெந்துருச்சு. இதை தருவோம். தண்ணி இருக்கு மீதி. சூப்பராக வருதுப்பா. பட்டன் இட்லி. இது என்ன மினியேச்சர் குக்கிங் பண்ண மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. இதை பார்த்தா நல்லா இருக்குல்ல. 10-15 சாப்பிட்டா கூட வயிறு நிறையாது, ரொம்ப மெலிசாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆனால் சூப்பரு, கையில் எடுத்தாலே வருது, ஒட்டாமல் அது பாட்டுக்கு. இப்போ வந்து சிக்கன் குழம்பு ஊற்றுறோம், சாப்பிட்றோம், யாருக்கும் கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிட்றோம். இங்கே பாரு, இட்லி எப்படி பிச்சு போட்டு போயிருக்கு. இங்கே பாரு, ஐயோ பாவமே, பாவமாக இருக்குது, பாவமாக இருக்குது இந்த இட்லியை பார்த்தா. இதுக்கு மேலையெல்லாம் ஊற்றுனா இட்லி நிறைஞ்சு கீழே கொட்டிடும். கடைசி வரைக்கும் இந்த இட்லி பாத்திரத்தோட விலையை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. 1400 ரூபாய்க்கிட்ட அதை போட்டிருந்தாங்க. ஆனால் 668 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அதோட ஒரிஜினல் விலையே அதுவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எம்ஆர்பியில் இருக்கிறத போட்டு டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து 668 ரூபாய்க்கு அந்த மினி இட்லி வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான், கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில்
விஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பழமுதிர் இருக்குது, காய்கறியெல்லாம் வாங்க போவோம். அங்கே இருந்துச்சு முன்னாடி போனதுமே, அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தேன். காய்கறி வாங்க போனேன்னா அப்போ அப்படியே அதை வாங்கிட்டு வந்தேன். பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வீட்லேயும் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குட்டியாக வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். அருமையான ஒரு இட்லி. அது எதுக்கு பிச்சு சாப்பிட்டுட்டு ஒரே இட்லி வாயில் பிரிஞ்சு பஞ்சு. குழம்பு எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி இப்படி இப்படி எடுத்து ஒரே வாய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அருமையான மினி இட்லி. மினி இட்லி நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறதா, இது ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. சரி, ஒரு குட்டியாக ஒரு மினி இட்லி வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டினேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டியாக உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இதே போல் சிக்கன் குழம்பு மசாலாலாம் வறுத்தரைச்சி இதே போல் செய்யுங்க. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு நீங்கள் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு நாளாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி கறி குழம்பு செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சத்தியமாக அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. சாம்பாரே மறந்துடுவீங்க. ஆனால் எப்போ பாரு பொங்கல் செஞ்சால் கறி குழம்பு செய்வோண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் ரெசிபி போடுறேன், வெண்பொங்கலும் கறி குழம்பும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லியெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு ஆசைக்கு சாயங்காலம் நேரம் டிஃபனுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றக்கு, அதாவது லைட்டாக சாப்பிட்றவங்களுக்கு, ஒரு இட்லி சாப்பிட்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லி போட்டு நம்ம கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். அதுக்கு ரொம்ப ஒருத்தான ஒரு இட்லி இது. நம்ம பெரியவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒரு சாயங்கால நேரத்தில் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போமா, அப்போ வந்து இந்த மாதிரி இட்லியை ஊற்றி ஏதாவது இட்லி பொடியை போட்டு அப்படியே வறுத்துக்கிறது அப்படி கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா குழம்பு இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்கும். நம்ம செரின்ஸ் கிச்சனில் நிறைய ஐடியாக்கள் சமையலில் இருக்கும். நீங்கள் பெரிய சமையல் ஜாம்பவானா கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் டக்குன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் நம்ம செரின்ஸ் கிச்சனை பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான ஒரு ரெசிபி கரெக்டாக வந்து சேரும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறேன். அதிகம் பேசினா நீங்களே திட்டிடுவீங்க. நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய்.